அவங்க படுத்திருக்க நிலைமையை பார்த்தா பார்க்கவே நல்லா இல்லை. தயால் கிரியேஷன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஈஷா யோகால இருக்க சிவனடியாரை பார்த்துட்டு அங்கிருந்து ஊட்டிக்கு போயிட்டு இருக்கோம். நாங்க என்னென்ன ஃபன் பண்றோன்றதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. என்னானதோ ஏதானதோ என்னோட போச்சு மூச்சு, அது வேறென்றும் தேவையில்லை, நீ மட்டும் போதும் போதும். நாட்டு கட்டாட்டு நல்ல வேலை போன ஒருத்தர் திரும்பிச்சு. இன்னும் போகவே இல்லையே. எது போய் சேர வேண்டிய ஸ்பாட்ட சொன்னேன். அட வாயை முடிக்கிட்டு பேசாம வாயா. ஊட்டி மலை ரூட் ஏறிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊட்டிக்கு போய் சேர்ந்துருவோம். ஃபைனலா ஊட்டி வந்துட்டோம். செம்மையா குளிருது. ஒரு வழியா ரூம் எடுத்தாச்சு. வா, இது ரொம்ப குளிருது. நான் முதல்ல உள்ள போறேன். முதல்ல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் ஒன்று பார்த்தோம். அது கம்ஃபர்டபுளா இல்லை. இப்போ நாங்கள் இருக்கிற ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. ஹோட்டல் பேரு கிளின்சைட் ஹோம் ஸ்டே. ரூம் ஸ்டே பண்றதுக்கு நல்லா டீசெண்டா இருக்கு. நான் தூங்க போறேன். காலையில பார்க்கலாம். குட் நைட். காலை 8:30 மணி. நான் எழுந்துட்டேன். இன்னும் நிறைய பேர் எழுந்திருக்காம இருக்காங்க. என்னையா ஓவரா பேசுற? வாங்க எல்லாரும் யாரும் என்னென்ன பண்றாங்கன்னு போய் பார்க்கலாம். தயால் கிரியேஷன் உங்க டாய்லெட்டிலும் அணுக கடினமான இடங்கள் உள்ளன. அங்கே சாதாரண கிளீனர்கள் சென்று முழுமையாக சுத்தம் செய்வதில்லை. எனவே தான் புதிய ஹார்பிக் 5X கம்ப்ளீட். அங்க தலைக்கான நேரமும் தூங்கிட்டு இருக்காங்க. இங்க தலையில 2, தரையில 1, காலில் 1 வச்சு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நான் எடுத்துக்கலாம். வாங்க வெளியே போல, நான் உங்களுக்கு வியூ காமிக்கிறேன். மதியம் 12 மணி. எல்லாரும் ரெடியா வரதுக்கு 12 மணி மேல ஆயிடுச்சு. ஹாய், இப்ப நான் ஊட்டி மேல இப்ப என்ன சொல்ல இப்ப நம்ம ரூம்ல இருந்து வாங்கி போறோம். எங்கன்னா போட்டிங் போறோம். வாங்க வாங்க, ஒரு ஆய் சொல்லுங்க. கேமரா பார்த்து சொல்லுங்க. இன்னொரு ஆய் சொல்லு பாருங்க. இப்ப எல்லாம் கிளம்புறோம். ஓகேவா? போட்டிங் போயிட்டு நெக்ஸ்ட் வீடியோ போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுதான் ஊட்டி பஸ் ஸ்டாண்டு. இங்கதான் நாங்க போட்டிங் போக போறோம். நாங்க ரீச் ஆயிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரூம்ல இருந்து கிளம்பி போட் ஹவுஸ் வந்துருக்கோம். ஓகேங்களா? இதுதான் டிக்கெட் எடுக்கிறோம். இப்ப அண்ணன் நம்ம டிக்கெட் எடுக்க போயிருக்காரு. எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லணும். கொஞ்சம் பாருங்களேன். வாழ்ந்தா இவளோட தான் வாழணும். இது போட்டிங் டிக்கெட் தானே? இது சரியா? 14. ஒரு நிமிஷம். ஏய், என்ட்ரி இது. ஆமா, 150 தான் ஸ்டார்ட் ஆகும். உள்ள போயிட்டு செப்பரேட்டா வாங்க நம்ம போட்டிங்க்கு. சரி, அப்ப இதுல மட்டும் 14 எடுத்துக்கலாம். 14 எவ்வளவு அது? 14 ஆமா, 10 ரூபாய் ஐயா. 10 ரூபாய் தானா?
எவ்வளவு பேர் காசு கொடுத்து அர்ஜென்ட் உதவி பண்ணுவேன் நான் இன்னைக்குமே உனக்கு, ஓகேவா? என்ட்ரி டிக்கெட் எடுத்துரும். இப்போ போட்டிங் தனியாக டிக்கெட் எடுக்கணும். நான் பசங்க கிட்ட கரெக்டா பாருங்க, டிக்கெட் எடுக்காம வந்திருப்பானுங்க. சுதிரே அசிங்கமா பேசுறான் இதுதா. விழுப்புரம் அருகே மூதாட்டியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொலை செய்த நபருக்கு சாகும் வரை சிறை தண்டனை விதித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் ஒட்டநந்தல் பகுதியை சேர்ந்தவர் கவிதாஸ். இவர் கடந்த 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆலங்குப்பம் அருகே ஒரு வீட்டில் இருந்த மூதாட்டியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொலை செய்தார். என்ன சொல்ற அப்படி நிக்கணும்னா இது பண்றா உனதான் எடுக்கிறேன் காசை தல்றா. இந்த மாதிரி அசிங்கமா பேசுறேன், அதுக்கு மைக் வேற கொடுத்துக்கிறான் அவனுக்கு பொறுப்பு. அதுதான் பண்ணா வாழ்ந்தா இவளோட தான் வாழணும். என்ன பேசுற? இவன் என் தம்பி சூர்யா. நல்லா போட் ஹவுஸ் ரைடு முடிச்சுட்டு இப்போ பொட்டானிக்கல் கார்டன் போகிறோம். வாங்க அங்கே என்ன கஷ்டம் பண்றாங்கன்னு பாருங்க. போட் ஹவுஸ்ல பொட்டானிக்கல் கார்டன் போட் ஹவுஸ்ல போயிட்டு போட்டோ எடுத்து ஒரு 1 hour போட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஓட்டிட்டு கீட்டிட்டு பொட்டாக்காரன்னு ஒரு ஏரியா ஒன்று இருக்கு சுத்தமா. அந்த ஏரியாவுக்கு தான் போயின்னு இருக்கிறோம். ஒரு அண்ணன் கொஞ்சம்லாம் வராங்களாம். அது போயிட்டு யாரையா வாட்சால வரும்போது கொத்தி கட்டி பிடிச்சின்னு பெரிய பெரிய கேரட் எடுத்து அடுத்து நாங்கள் பொட்டானிக்கல் கார்டன் போகிறோம். இப்போ டிக்கெட் ஒரு ஆளுக்கு 50 ரூபா வருது. நம்ம 14 பேருக்கு வேலை 700 ரூபாய் வருது. டிக்கெட் எடுத்தாச்சு. அப்புறம் உள்ள போய் சுத்தி பார்க்கலாம். எப்படி நம்ம உள்ள வந்து காட்டுறேன். இவங்கதான் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க. இவங்கதான் நம்ம கூட வந்திருக்க திருநங்கை. இவங்க கிட்ட கேளுங்க எப்படி இருக்குன்னு. இப்ப வந்து பொட்டானிக்கல் உள்ள வந்துட்டோம். உள்ள போயிட்டு நம்ம என்ன இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் பார்க்கலாம். ஐயோ டென்ஷன் ஆகுது எனக்கு. விட்டுருங்க கம்முன்னு காண்டாயிட்டேன். ஃபேமிலி போடு
அந்த அறிவிப்போல் அன்ப தருவாளே சின்ன அறிவிக்கும் என்று சுடுவாளே. எதுக்கு பொட்டானிக்கல் கார்டன் வந்துன்னு தெரியல. 50 ரூபாய் பட்டாதான் அதெல்லாம் வராதுங்க. இந்த ஃபோட்டோ எடுத்துட்டு இப்போ ரூமுக்கு திருப்பி கிளம்புறோம். ரூமுக்கு போய் சாப்பிட்டுட்டு அடுத்த ரவுண்ட்ஸ். பொட்டானிக்கல் முடிஞ்சிச்சு, இப்போ ரூம் போகிறோம். போட்டிங் போயிட்டு பொட்டானிக்கல் கார்டன் போயிட்டு இப்போ சாப்பிட ரூமுக்கு வந்திருக்கோம். நான் சாப்பிட போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.